ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ தான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். இன்ஸ்டாகிராம் ராகுல்னு சொல்லிட்டு ஒரு தம்பி, அவர் வந்து இறந்து போயிட்டார். பாவம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியிருந்து அவர் வீடியோ போட்டார்னா ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அந்த சொல்வதெல்லாம் உண்மை அந்த வீடியோ வந்து நிறையா போடுவார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த தம்பி பண்ணுற காமெடி எல்லாமே பிடிக்கும். அவர் காமெடியை கூட நான் எடுத்து நிறையா வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். எனக்கு யூடியூப்பில் பார்த்தோன்னா ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. பாவம், இன்டர்வியூலலாம் சொல்லியிருக்கார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார்ட்ட கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்ன பாவா, இந்த தம்பி நல்ல தம்பி, சூப்பராக நடிப்பார். அவர் வீடியோலாம் போட்டு காமிச்சிட்டு இருந்தேன். சூப்பராக நடிப்பார். இந்த மாதிரி ஆயிடுச்சு, கடவுளுக்கு கண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சுங்க அந்த தம்பியை நினச்சி. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலை. நான் ஒரு 2 வருஷமாக அந்த தம்பியை வந்து எந்த வீடியோ போட்டாலும் பார்ப்பேன். நல்லாயிருக்கும், சூப்பராக பண்ணுவார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு பார்த்ததுலேருந்து. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கூட இது பொய்யா தான் இருக்கும், ஒரு வீடியோ பார்க்கும்போது யாராவது வேணும்னே போட்டிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். அப்புறம் என் வீட்டுக்கார்ட்ட கூட சொன்னேன், இல்லைப்பா அது பொய்யா தான் இருக்கும், ஏன்னா பெரிய யூடியூபர்ஸ் ஆகிட்டாங்கல்ல, அவங்கள வச்சு எதாவது இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் விளையாட்டாக நினச்சேன். ஆனால் யூடியூப்பில் பார்க்க எல்லாருமே வீடியோஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு உண்மையே தெரிஞ்சு ரொம்ப கவலையாயிருச்சுங்க. சத்தியமாக சொல்கிறேன், அந்த தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் காமெடி ரொம்ப பிடிக்கும். அவர் காமெடியெல்லாம் பார்த்து நானும் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அவர் காமெடி எடுத்து நான் என் சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன். அவர் மாதிரியே வந்து வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பார்க்கும்போது. அவர் ஆத்மா வந்து சாந்தி அடையணும். அவன் இந்த வயசில் இறந்து போயிட்டார், அந்த கடவுளுக்கு கூட கண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கூட திட்டிக்கிட்டு இருந்தேன். என்ன சொல்கிறது, நிறைய ஏழை மக்களுக்கெல்லாம் வந்து அனாதாசிரமம்லாம் போய் பிஸ்கட்டு இந்த மாதிரி வாங்கி கொடுத்ததெல்லாம் வீடியோ போட்டிருக்காங்க, பார்த்தேன். அப்போ கூட திட்டினேன், ஏன் கடவுளே இப்போ உங்களுக்கு கண்ணு இல்லாமல் போச்சா, பாவம், கஷ்டப்பட்டு வந்த தம்பி ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது இப்படி ஆயிடுச்சே, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் இத்தனை வருஷமாக, இப்படி பண்ணிட்டேங்க கடவுளே, வாழ வேண்டிய வயசில் இப்படி கொண்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வந்து ரொம்ப திட்டினேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. நானும் வேண்டிக்கிறேன், அவர் ஆத்மா வந்து சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் அவருக்காண்டி வந்து வேண்டிக்கோங்க. அவர் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த தம்பியை. ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. அதனால் பைக்கில் போகும்போது எல்லாருமே கொஞ்சம் பார்த்து பத்திரமா போங்குங்க. என் யூடியூப் சேனல் திறந்தாலே ஆக்சிடெண்ட்டு தான் வருது. டெய்லி நானும் ஒரு 10 ஆக்சிடெண்ட்டை பார்த்துட்றேங்க. சின்ன குழந்தைங்க இறக்குறது ஆக்சிடெண்ட்டு. ப்ளீஸ் உறவுகளே, தயவு செஞ்சு பைக்கில் போகும்போது பொறுமையாக போங்க, ஒன்றும் அவசரமே கிடையாதுப்பா. வேகமாக போய் நம்ம உயிரை விடணும்னு நம்மளுக்கு அவசியமே கிடையாது. மெல்ல பொறுமையாகவே போங்க. ஒன்றும் அவசரம் எதுக்கு அவசரப்படுறீங்கப்பா, அவசரப்படாதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா. எங்கே போனாலும் பொறுமையாக போங்க. கை விட்டு ஓட்டுறது, இந்த கால் விட்டு ஓட்டுறது, நானே நிறைய பசங்களை திட்டிருக்கேன். கை விட்டு ஓட்டாதீங்க, கால் விட்டு ஓட்டாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இருந்த தேர்வில் அப்படி தான் ஓட்டுவாங்க. நான் கூட திட்டுவேன், ஏன்ப்பா இப்படி ஓட்டுறீங்க, இப்படி ஓட்டிகிட்டு போய் எதுக்குப்பா சாகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து பைக்கில் போகிற பசங்க கொஞ்சம் சூதானமாக பார்த்து போங்கப்பா ப்ளீஸ்ப்பா. நம்ம அப்பா அம்மாவங்க நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க, அதை நினச்சிக்கோங்கப்பா ப்ளீஸ்ப்பா. எங்கள் ஃபேமிலியில் கூட இறந்துருக்காங்க பைக் ஆக்சிடெண்ட்டில். அதனால தான் சொல்கிறேன், ப்ளீஸ்ப்பா நீங்கள் வந்து பைக்கில் போகும்போது பொறுமையாகவே போங்கப்பா. உங்கள் அக்காவாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க, உங்கள் கூட பிறந்த அக்காவாக சொல்கிறேன்னு நினச்சிக்கோங்கப்பா. அந்த தம்பி இறந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அவர் ஆத்மா வந்து நல்லபடியாக சாந்தி அடையணும். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வேண்டிக்கோங்க அவருக்காண்டி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப இப்போ கூட அவர் வீடியோவை தான் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். எப்படி இறந்தாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே வீடியோ போடுறாங்க, அதை எடுத்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அவருக்காண்டி வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாங்க. நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபரும் நம்ம சேனல் சார்பாக அவரை பிரார்த்தனை பண்ணி அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க ப்ளீஸுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.